வணக்கம் அன்பின் நேயர்களே! மீண்டும் சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ராமகிருஷ்ணன் எழுதிய எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் ஐயா எழுதிய "நிழல் உண்பதில்லை" என்கின்ற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாருங்கள், அவருடைய கதை என்றாலே கவிதையாகவே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான அந்த கதையை வாசிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். வாருங்கள், கதைக்குள் செல்லலாமா? விமான நிலையத்தில் இருந்த புத்தக கடைப்பெண் சலிப்பான குரலில் சொன்னாள், கவிதை புத்தகங்களை யாரும் வாங்குவதில்லை. 2 வருஷங்களாக இந்த கடையில் வேலை பார்க்கிறேன். நீங்கள் தான் கவிதை புத்தகம் கேட்ட முதல் ஆள். எனக்கு வானத்தில் கவிதைகள் வாசிக்க பிடிக்கும் என்றான் மதன்குமார். நீங்கள் கவிஞரா என்று கேட்டாள் அந்த பெண். இல்லை, கவிதை வாசகன். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஆமாம் என்று தலையாட்டினாள். நான் சாக்லேட்டிற்கு பதிலாக கவிதைகளை சுவைக்கிறவன். உங்கள் கடையின் வலப்பக்க சுவரில் எழுதி போட்டிருக்கிறதே, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர். அது கூட கீட்ஸின் கவிதை வரிதான். அது பொன்மொழி இல்லையா என கேட்டாள் கடைப்பெண். மொழியை பொன்னாக்குவதுதான் கவிதை என்றான் மதன்குமார். அவன் குடித்துவிட்டு வந்திருக்கிறானோ என சந்தேகப்படுவது போல பார்த்தாள் அந்த பெண். பின்பு எதையோ தேடுவது போல பாவனை செய்தபடியே திரும்பி நின்று கொண்டாள். அந்த புத்தக கடை மிகவும் சிறியது. முகப்பில் பெரிய ஸ்டாண்டில் பரபரப்பாக விற்பனையாகும் ஆங்கில நாவல்கள், அரசியல், சமூக கட்டுரை புத்தகங்கள், வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் என அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்தி சினிமா நடிகர் திலீப் குமாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புத்தகத்தை ஒரு வரிசை முழுவதும் அடுக்கி வைத்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது அவனுக்கு முகலே ஆஷாம் படம் நினைவிற்கு வந்து போனது. படம் முழுவதும் கவிதையாக வசனம் எழுதியிருப்பார்கள். சுய முன்னேற்ற புத்தகங்கள், வாழும் கலை பற்றிய புத்தகங்கள் இன்னொரு பக்கம் முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மலிவு விலை நாவல்களுக்கு இடையில் காமசூத்ராவின் அழகிய பதிப்பு ஒன்றும் காணப்பட்டது. விமான நிலையத்தில் இருக்கும் புத்தக கடைகள் யாவும் ஒன்று போல் இருக்கிறது. அவற்றில் கிடைக்கும் புத்தகங்களும் கூட கடையில் வேலைக்கு இருந்த பெண்ணிற்கு 30 வயது இருக்கக்கூடும். மெலிதான பிரேம் கொண்ட மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தாள். சாம்பல் வண்ண காட்டன் சேலை, சற்றே துடித்து கொண்டிருந்த கழுத்து எலும்பு, கழுத்தில் ஒரு முத்து மாலை, கையில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தாள். அவளுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்குமா என தெரியவில்லை. பில் போடும் கம்ப்யூட்டர் அருகில் இலையோடு ஒரு கொய்யா பழம் இருந்தது. அவள் வீட்டிலிருந்து பறித்து கொண்டு வந்திருக்கக்கூடும். கடையில் யார் இலையோடு கொய்யா பழம் விற்கிறார்கள்? அந்த கொய்யாவை பார்த்தவுடன் ஐ இமேஜின் த சன் டேஸ்ட் லைக் கோவா என்ற கவிதை வரி நினைவில் வந்து போனது. யாருடைய வரி அது? கடையை விட்டு அவன் வெளியேறி போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்பது போல அந்த பெண் ஏறிட்டு பார்த்தாள். பேசிக்கொள்ள எதுவும் இல்லாத போது எரிச்சல் பீரிட துவங்கி விடுகிறது. ஒருவரை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அதை புரிந்து கொண்டவன் போல மதன்குமார் அவளிடம் சொன்னான். இங்கிருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளனின் நிழல், ஆவி. அந்த நிழல்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த கேலியை அவள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பேராசிரியரா என்று கேட்டாள். இல்லை, மருந்து கம்பெனி நடத்துகிறேன். மருந்து கம்பெனி நடத்துகிற ஒருவன் ஏன் கவிதைகளை தேடுகிறான் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கக்கூடும். அதை காட்டிக்கொள்ளாமல் சொன்னால், காலையிலிருந்து 2 புத்தகங்கள் தான் விட்டிருக்கிறேன். நிச்சயம் நான் ஒரு புத்தகம் வாங்கிக்கொள்வேன். ஆனால் எதை வாங்குவது என்றுதான் தெரியவில்லை. நீங்கள் கதை புத்தகம் படிக்க மாட்டீர்களா என ஆதங்கமாக கேட்டாள். நாவல்கள் படிப்பேன், ஆனால் குறைவாக கதை உள்ள நாவல்கள் பிடிக்கும். அவன் சொன்னது அவளுக்கு புரியவில்லை. சின்ன நாவல்களா என கேட்டாள். அதை எப்படி சொல்வது என தெரியவில்லை. நாவலில் நிறைய கதை இருக்கிறது. தலைவாழை இலை சாப்பாடு போல. எனக்கு அவ்வளவு கதை தேவையில்லை. ஆல்மாண்ட் சாக்லேட் போல ஒரே ஒரு பாதம், அதை சுற்றி நிறைய சாக்லேட், அப்படியான நாவல் தான் எனக்கு பிடிக்கும். அவளுக்கு முழுவதும் புரியாவிட்டாலும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். சில நாட்கள் மதியம் வரை ஒருவர் கூட கடைக்கு வராமல் வெறுமனே உட்கார்ந்திருக்கிறாள். அதைவிடவும் இப்படி ஒருவருடன் பேசி கொண்டிருப்பது பரவாயில்லை என்றே அப்போது தோன்றியது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது 2 கைகளிலும் 2 பையுடன் வந்த பருத்த உடல் கொண்ட நடுத்தர வயது மனிதர் காலடியில் ஒரு பையை வைத்து கொண்டபடி அவளிடம், புதிதாக ஏதாவது சமையல் புத்தகம் வந்திருக்கிறதா என்று கேட்டார். இடது கை பக்கம் பாருங்கள் என்று சொன்னாள். அவர் இன்னொரு பையையும் தரையில் வைத்துவிட்டு இடுப்பை விட்டு கீழே இறங்கியிருந்த பேண்டை உயர்த்தி போட்டுக்கொண்டு குனிந்து அந்த அடுக்கில் இருந்த புத்தகங்களை புரட்டினார். இந்தியன் குக்கிங், இன்கிரெடிபிள் இந்தியா குசைன்ஸ், 1000 சேலட்ஸ், புக் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் இட்லி போன்ற புத்தகங்களை சலிப்போடு பார்த்தபடி போலிகள் பெருகிவிட்டன.
என்று முணுமுணுத்து கொண்டார். ஏதோ கேட்கிறார் என்பது போல கடைப்பெண் எழுந்து அருகில் சென்று லக்னோ பிரியாணி பற்றிய புதிய புத்தகம் ஒன்றை அவரிடம் காட்டினார். அதை வேண்டாம் என மறுத்தபடியே, அல்வான் இ நேமட் புதிய மொழிபெயர்ப்பு வந்துள்ளதாக பேப்பரில் படித்தேன். அந்த புத்தகம் இருக்கிறதா என கேட்டார். அப்படி ஒரு பெயரை கூட அவள் கேள்விப்பட்டதில்லை. இல்லை என்று தலையாட்டினாள். அல்வான் இ நேமட் என்பது முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் மற்றும் ராணி நூர் ஜஹானிற்காக தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் பற்றிய 15ஆம் நூற்றாண்டு புத்தகம். அதன் 1926ஆம் வருட பதிப்பு என்னிடம் உள்ளது. புதிய பதிப்பில் 16 பக்கம் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். அதற்காக வாங்க வேண்டும் என்றார். ஒரு பக்கம் கவிதை கிறுக்கன், மறுபக்கம் சாப்பாட்டு ராமன். இப்படியான ஆட்களுக்கு இடையில் ஏன் மாட்டிக்கொண்டோம் என்பது போல அந்த பெண் அமைதியாக நின்றிருந்தாள். புத்தக அடுக்கின் கடைசியில் இருந்த ஒரு புத்தகத்தை குனிந்து எடுக்க முயன்றார். அவரது தொப்பை தடுத்தது. சிறிய ஸ்டூல் இருக்கிறதா என கேட்டார். ஸ்டூல்லாம் கிடையாது, நானே எடுத்து தருகிறேன் என்றபடியே அருகில் வந்து குனிந்து அந்த புத்தகத்தை எடுத்து அவரது கையில் கொடுத்தாள். நவல் நஸ்ராலாவின் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். அவர் ஈராக்கிய உணவு வரலாற்றாசிரியர் என்றபடியே அவர் புத்தகத்தை அவளிடமே கொடுத்தார். அவருக்கு உதவி செய்வது போல அந்த பெண் சொன்னாள். நீங்கள் கேட்ட புத்தகம் ஆன்லைனில் கிடைக்கக்கூடும். அவர் எரிச்சலான குரலில் சொன்னார். நான் ஆன்லைனில் புத்தகம் வாங்குவது கிடையாது. புத்தக கடைக்கு போய் விருப்பமான புத்தகத்தை கையில் எடுத்து புரட்டி 4-5 பக்கம் வாசித்த பின்புதான் வாங்குவேன். ஆன்லைனில் புத்தகம் வாங்குவது என்பது புகைப்படத்திற்கு முத்தம் கொடுப்பது போல் இருக்கிறது. நிஜமான நெருக்கம் இல்லை. அவரது தேர்ந்த ஆங்கிலத்தையும் அதில் இருந்த கேலியையும் ரசித்தபடியே மதன்குமார் நின்றிருந்தான். அந்த பெண் இருவரையும் விட்டு விலகி தனது இருக்கைக்கு சென்று அருகில் இருந்த பச்சை நிற பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள். கம்ப்யூட்டரில் எதையோ தேடுவது போல பாவனை செய்தாள். பின்பு நெற்றியை வலது கையால் அழுத்தி தடவி கொண்டபடி பெரும் மூச்சு விட்டாள். நீங்கள் பதார்த்த குண சிந்தாமணி படித்திருக்கிறீர்களா என ஆங்கிலத்தில் கேட்டான் மதன்குமார். தலையாட்டியபடியே, தேரையர் எழுதியது தானே, படித்திருக்கிறேன். பதார்த்த குண சிந்தாமணி மிகவும் நல்ல புத்தகம். நிறைய வியப்பூட்டும் செய்திகள் உள்ளது. அதில் தான் உறக்கத்தின் வகைகளை பற்றி படித்தேன். ஆயுர்வேத சம்கிதையிலும் இது போன்ற குறிப்புகள் இருக்கிறது. நீங்கள் மருத்துவரா என்று கேட்டார் அந்த மனிதர். மருந்து கம்பெனி நடத்துகிறேன். என் பெயர் மதன்குமார் என்று சொன்னான். என்னை எப்படி அறிமுகம் செய்து கொள்வது என்று தெரியவில்லை. என் பெயர் முகமது கோயா. உணவை பற்றி பல வருஷங்களாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். என் உடம்பை பார்த்தாலே நன்றாக சாப்பிடுகிறவன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றார். தன்னை கேலி செய்து கொள்கிறவர்களை அவனுக்கு பிடிக்கும். ஆகவே அவன் அவரது நகைச்சுவையை ரசித்தபடியே கேட்டான். எந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்கிறீர்கள் என்று கேட்டான். சொந்த செலவில், அதுவும் பாட்டன் பூட்டன் சம்பாதித்த சொத்தில் என்று சொல்லி சிரித்தார். உங்களால் தமிழ் புத்தகத்தை எப்படி படிக்க முடிந்தது? என்னால் 9 மொழிகளில் வாசிக்க முடியும். நானாக கற்றுக்கொண்டேன். தமிழில் என்னால் நன்றாக படிக்க முடியும். சில சொற்களுக்கு அர்த்தம் புரிவதுதான் சிரமம். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நாம் இருவர் கேட்ட புத்தகங்களும் இந்த கடையில் இல்லை. விமான நிலைய புத்தக கடைகள் ஏமாற்றம் அளிக்கிறது என்றான் மதன்குமார். அப்படி சொல்லாதீர்கள். நான் கொச்சி விமான நிலைய கடையில் அரியதொரு புத்தகம் வாங்கியிருக்கிறேன். அகஸ்டே எஸ்கோபியர் எழுதியது. அச்சில் இல்லாதது. எனக்கு அப்படியான அதிர்ஷ்டம் கிடைத்ததில்லை. ஒரு முறை விமானத்தில் உடன் வந்த பயணி ஆச்சரியமாக ஆகாசாகி தலியின் கவிதைகளை படித்து கொண்டு வந்தார். சிறுவர்கள் வாசிப்பது போல ஒவ்வொரு வாக்கியமாக அவர் மெல்லிய சப்தத்தில் வாசித்து படித்தது எனக்கு பிடித்திருந்தது. இடையில் ஒரு முறை என்னை பார்த்து சிரித்து கொண்டார். விமானத்தை விட்டு இறங்கும்போது அந்த புத்தகத்தை எனக்கு பரிசாக தந்துவிட்டார். இப்படித்தான் நடக்கும். அரிய புத்தகங்கள் தானே தனக்கான வாசகனை தேடி வந்துவிடும் என்றார். இருவரும் கடையில் நின்று கொண்டு தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருப்பதை ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் கடைப்பெண். உணவை பற்றி என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டான் மதன்குமார். உண்மையை சொன்னால் நான் உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை நேரடியாக செய்ய முடியாதல்லவா? அதனால்தான் உணவின் வழியே அதை நோக்கி செல்கிறேன். மருத்துவம் உயிரை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறதே, அதை என்னால் முழுமையாக ஏற்க முடியவில்லை. அப்படி சொல்வது கூட தவறு. முழுமையாக நம்ப முடியவில்லை. உயிர் பற்றி இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறது திருமந்திரம். நீங்கள் திருமந்திரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என கேட்டான் மதன்குமார். என் ஆராய்ச்சியும் அதுதான். உங்களுக்கு கதை கேட்க விருப்பம் இருக்கிறதா? எந்த ஊருக்கு போகிறீர்கள்? எத்தனை மணிக்கு விமானம்? சென்னை செல்கிறேன். 4:30 மணிக்கு விமானம். நான் மும்பை செல்கிறேன். 6 மணிக்கு விமானம். நிறைய நேரம் இருக்கிறது. இங்கே நாம் கதை பேச முடியாது. நீங்கள் எனக்காக ஒரு புத்தகம் சிபாரிசு செய்யுங்கள். அதை வாங்கிக் கொள்கிறேன். பிறகு நாம் அருகிலுள்ள ஸ்டார்பக்ஸிற்கு போகலாம்
என்றான் மதன்குமார். எனக்கும் அப்படி புத்தகம் நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த சில நிமிடங்களில் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து பில் போடுவதற்காக கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த பெண் புத்தகத்தின் விலையை தான் முதலில் பார்த்தாள். ஒன்றின் விலை ரூபாய் 750, மற்றொன்று ரூபாய் 1350. அவள் மகிழ்ச்சியோடு பில் போட்டபடியே கேஷா கார்டா என்று கேட்டாள். மதன்குமார் கேஷ் என்றான். அவர் கார்டு என்றார். அவள் இரண்டையும் ஒரே பில்லாக போட்டுவிட்டேன் என்றாள். அப்படியானால் நானே பணம் தந்து விடுகிறேன் என்றான் மதன்குமார். ஸ்டார்பக்ஸ் எனது செலவு என்று சொல்லி சிரித்தார் முகமது கோயா. நீண்ட காலம் பழகிய இரண்டு நண்பர்கள் திரும்ப சந்தித்து கொண்டது போல அவர்கள் நடந்து கொண்டது ஆச்சரியம் அளித்தது. 2500 ரூபாயை அவளிடம் நீட்டினான். சில்லறை இல்லை, நான் வாங்கி வருகிறேன் என்று அவள் எழுந்து கடையை விட்டு வெளியே நடந்தாள். சமையல் புத்தகங்களுக்கென்ற நான் ஒரு நூலகம் வைத்திருக்கிறேன். எனது சேமிப்பில் 3000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கிறது என்றார் கோயா. சமையல் புத்தகம் எதையும் நான் படித்ததே இல்லை என்றான் மதன்குமார். அபூர்வமான சமையல் புத்தகங்களை எழுதியவர்கள் ஆண்கள். உணவு பண்டங்களின் பெயர்கள் எப்படி உருவானது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சப்பாத்தி என்ற சொல் அக்பரின் காலத்தில் எழுதப்பட்ட அகினி அக்பரியில் உள்ளது. இனிப்பு வகைகளுக்கு பெயர் வைத்தவன் நிச்சயம் கவிஞனாக தான் இருக்கக்கூடும். த விண்டர்ஸ் டேல் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் அரிசி பற்றி எழுதியிருக்கிறார். ஷேக்ஸ்பியரின் காலத்தில் சாலட் என்பது கலவையான கீரைகளின் உணவை குறிக்கும். அவர் நடிகர்களை வெங்காயம் பூண்டு சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார். 15ஆம் நூற்றாண்டில் லண்டனில் உள்ள பெரும்பாலான தெருக்கள் அங்கு விற்கப்படும் பொருட்களின் பெயரால் அழைக்கப்பட்டன. கேக்குகளுக்கு பெயர் பெற்ற வுட் ஸ்ட்ரீட் இன்றும் அதன் பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை. மன்னர்களின் வரலாற்றை படித்தால் உணவில் விஷமிடப்பட்டு தான் நிறைய இறந்து போயிருக்கிறார்கள். உணவின் கதை என்பது வரலாற்றின் இனிப்பு பண்டம் என்றே கருதுகிறேன். ஆர்வ மிகுதியில் அவர் கடகடவென பேசிக்கொண்டே இருந்தது வியப்பளித்தது. பாப்லோ நெருதா தக்காளிக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதில் அடுப்பில் வதக்கப்படும் தக்காளி வெங்காயத்தை திருமணம் செய்து கொள்வதாக ஒரு வரி இருக்கிறது என்றான் மதன்குமார். கவிஞர்களுக்கு உணவின் ரகசியம் தெரியும். மனிதன் பூமியில் வாழ துவங்கி எத்தனையோ 1000 ஆண்டுகள் கடந்த பின்பும் அன்புக்கும் உணவுக்கும் இடையே உள்ள பிணைப்பு மாறவே இல்லை. நீங்கள் உணவு பற்றி புத்தகம் எழுதலாமே. அப்படி எண்ணமே இல்லை. எனது கவனம் முழுவதும் பசியை புரிந்து கொள்வதுதான். சமையல் குறிப்புகளை ஏன் ஆவணப்படுத்துகிறார்கள்? ஒவ்வொரு 2 மணி தூரத்துக்கும் இடையே உணவின் ருசியும் சமைக்கும் முறையும் மாறிவிடுகிறதே என கேட்டான் மதன்குமார். இந்தியாவில் மட்டும் பல்லாயிரம் விதமான சமையல் முறைகள் இருக்கிறது. அவற்றை எவராலும் முழுமையாக தொகுக்க முடியாது. உண்மையில் அது ஒரு ஞானம். சமையலின் வழியே அவர்கள் நிறைய கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கால ராஜா ராணிகள் தனக்கென தனியே சமையல் புத்தகம் வைத்திருந்தார்கள். அந்த ஏடுகளை பிறர் படிக்க முடியாது. அவை ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. உண்மையில் அவர்கள் நித்தியத்தை கண்டறிய முயன்றிருக்கிறார்கள். அமரத்துவம் பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருக்கிற வாழ்க்கையை கடந்து செல்வதே பெரும் சவாலாக இருக்கிறது. இதில் அமரத்துவம் பற்றி என்ன நினைப்பது என்று கேட்டான் மதன்குமார். சமையல் புத்தகங்களுக்குள் அமரத்துவம் பற்றிய ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. நான் ஆராய்ந்து வருகிறேன். இங்கே ஏதாவது கருத்தரங்கிற்காக வந்தீர்களா என கேட்டான் மதன்குமார். ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக வந்தேன். நீங்கள் பசவபுரா என்ற ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை என்று தலையாட்டினான். அங்கே ஒரு பெண் வசிக்கிறாள். அவளது பெயர் பார்க்கவி. அவளை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும். நாம் ஸ்டார்பக்ஸிற்கு போய்விடுவோம். புத்தக கடை பெண் சில்லறையோடு திரும்பி வந்திருந்தாள். மீதி பணத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு அந்த பெண், அடுத்த முறை கடைக்கு வாருங்கள், கவிதை புத்தகம் வாங்கி வைத்திருப்பேன் என்றாள். மதன்குமார் அவளுக்கு நன்றி சொல்லியபடியே அவரது பைகளில் ஒன்றை தான் வாங்கி கொள்ள முயன்றான். அவர் தானே கொண்டு வருவதாக சொல்லி இரண்டையும் தூக்கி கொண்டார். அவருக்காக வாங்கிய புத்தகத்தை தானே கையில் எடுத்து கொண்டபடி கடையை விட்டு வெளியே வந்தான் மதன்குமார். ஸ்டார்பக்ஸ் நோக்கி அவர்கள் நடந்தார்கள். கோயாவின் கையில் இருந்த ஒரு பை எடை அதிகமாக இருந்தது போலும். அதை அவரது நடையில் காண முடிந்தது. அவர் மூச்சு வாங்க ஸ்டார்பக்ஸில் காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் மதன்குமார். உங்களுக்கு என்ன காஃபி வேண்டும் என கேட்டார் கோயா. நான் குடிக்கும் ஃபில்டர் காஃபி இங்கே கிடைக்காது. கேப்பசினோ சொல்லுங்கள் என்றான். அவர் கவுண்டரை நோக்கி நடந்தார். 2 கேப்பசினோவும் சிக்கன் சாண்ட்விச்சும் வரும் வரை அவர் ஒரு வார்த்தை பேசவில்லை. நிதானமாக தனது சாண்ட்விச் சாப்பிட்டபடியே சொன்னார். நான் ஒரு பெண்ணை சந்திக்க சென்றதாக சொன்னேன் இல்லையா? ஆமாம், பெயர் கூட பார்க்கவி. உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது. அந்த பெண் சிமோகாவில் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாள். அவள் கடந்த 9 வருடங்களாக சாப்பிடாமல் உயிர் வாழ்கிறாள். அந்த செய்தி பேப்பரில் வெளியாகி இருக்கிறது. அவளைத்தான் சந்திக்க சென்றிருந்தேன். சாப்பிடாமல் எப்படி அவளால் உயிர் வாழ முடிகிறது? அதை தெரிந்து கொள்ளத்தான் அவளை சந்தித்தேன்.
அவளுக்கு இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமாக இல்லை. பசிப்பதில்லை என்று மட்டும் சொல்கிறாள். அவள் வேலை செய்யும் கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு சென்றிருந்தேன். அங்கே உள்ள பெண்கள் அவள் சாப்பிடுவதில்லை என்பதை உறுதி செய்தார்கள். 4, 5 மருத்துவர்கள் அவளை மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். அவள் எதையும் சாப்பிடாமலே உயிர் வாழ்கிறாள் என்றுதான் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அது எப்படி சாத்தியம் என கேட்டான் மதன்குமார். நான் அவளிடம் இந்த கேள்வியை கேட்கவில்லை, கேட்கவும் மாட்டேன். அவளிடம் நீ வீட்டில் சமைக்கிறாயா என்று கேட்டேன். அவள் ஆமாம், ஆனால் முன்பு போல எளிதாக இல்லை, மனதிற்கு பிடிக்காமல் செய்கிறேன் என்றாள். ஏன் அப்படி சொல்கிறாள்? அப்படித்தான் ஆகிவிடும். நான் அவளை நம்புகிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. அயர்லாந்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று படித்திருக்கிறேன். அப்போது நானும் நம்பவில்லை, இப்போது நம்புகிறேன். இது எப்படி நிஜமாக இருக்கும்? 9 ஆண்டுகளுக்கு முன்பு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. குறை பிரசவம். பிறந்த குழந்தை போதுமான எடை இல்லை. அதோடு அந்த குழந்தை அளவே இல்லை. குழந்தை அழுதால் மட்டுமே உயிர் வாழும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். அந்த குழந்தை எப்படி அள வைப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவளால் முயன்ற பல்வேறு வழிகளை செய்திருக்கிறாள். முடிவில் அந்த குழந்தை இறந்து விட்டது. அதன் மறுநாளிலிருந்து அவளுக்கு பசிக்கவில்லை. இந்த 9 வருடங்களில் எதையும் அவள் சாப்பிடவில்லை. தான் வெறும் நிழல், நிழல் எதையும் உண்பதில்லை என்று சொன்னாள். எதனால் அவளுக்கு பசியற்று போனது? நமது பசிக்கான முதல் உணவை தாயிடமிருந்தே பெறுகிறோம். அதை அவளால் தர இயலாத குற்ற உணர்வு தான் பசியற்று போக செய்துவிட்டது. அறிவியல் பூர்வமாக அப்படி நடக்காதே என்றான். அறிவியல் பூர்வமாக விவரிக்க முடியாத நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கத்தானே செய்கிறது. அந்த பெண் இயல்பாக தனது அன்றாட காரியங்களை செய்து கொள்கிறாளா என கேட்டான் மதன்குமார். அவளுக்கு கனவுகளே வருவதில்லை என்று மட்டும் சொன்னாள். உணவில்லாவிட்டால் கனவு வராது என்றபடியே முகமது கோயா தனது சாண்ட்விச்சை தின்று முடித்து காஃபியை குடித்தார். மதன்குமார் பார்க்கவியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். அவர் எழுந்த கழிப்பறையை நோக்கி சென்றார். திரும்பி வந்தபோது அவரது முகம் மாறியிருந்தது. இதை கதை என நினைக்கிறீர்களா என கேட்டார். அவன் பதில் சொல்லவில்லை. கதையேதான். இப்படி பேசி பொழுதை போக்கவில்லை என்றால் நேரத்தை எப்படி கொள்வது? இந்த கதையை பலரிடமும் சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் ஏமாந்து போயிருக்கிறார்கள் என்று புன்சிரிப்புடன் சொன்னார். நீங்கள் சொன்னது நிஜமில்லையா என கேட்டான். நிஜமாக தோன்றுகிறதா? பேசாமல் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு கதை எழுதலாம் என்று நினைக்கிறேன். விமான நிலையத்தில் நேரத்தை கொள்வதற்கு இப்படி எதையாவது செய்யத்தானே வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சிரித்தார். பின்பு அவன் தனக்காக வாங்கி கொடுத்த புத்தகத்தின் முகப்பில் தனது பெயரை எழுதி பைக்குள் வைத்து கொண்டார். தனது விமானத்திற்கு நேரமாகிவிட்டது என மதன்குமார் புறப்பட்ட போது அவர் இன்னொரு சாண்ட்விச் சாப்பிடப் போவதாக சொன்னார். அவன் தனது விமானம் புறப்படும் இடம் நோக்கி வந்தான். நீண்ட வரிசையில் ஆட்கள் நின்றிருந்தார்கள். விமானத்தில் ஏறி தனது இருக்கையில் அமர்ந்த பின்பு பார்க்கவி 9 வருஷங்கள் உணவில்லாமல் வாழும் பெண் சிமோகா என்று கூகுளில் தேடினான். பார்க்கவியின் புகைப்படம் தோன்றியது. முகமது கோயா சொன்ன செய்தி உண்மையாக இருந்தது. என்ன நேர்களே, இந்த கதையை வாசித்து முடித்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றியது என்பதை இங்கே தெரியப்படுத்துங்கள். மிகவும் அற்புதமான இந்த கதையை வாசித்ததில் எனக்கும் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் அன்பு நேர்களே. இந்த அற்புதமான கதை எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் வரிகளில் எழுதப்பட்டது. இது கதை என்று சொல்வதை விட கவிதையை போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நிழல் உண்பதில்லை என்கின்ற எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் இந்த கதையை இன்று உங்களுக்கு சொன்னேன். இந்த கதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான கதையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பினைய சொந்தங்களே. நன்றி நேர்களே.